நீங்க சேனல்லாம் டியூனே பண்ணாத அளவுக்கு அவ்வளோ காமெடிஸ் அவ்வளோ சாங்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது. ஒரு காமெடி அதுக்கப்புறம் சாங், ஒரு காமெடி சாங் அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு 1 மணி நேரம் நீங்க வேற எந்த ஒரு ஸ்டேஷனும் மாற்றவே தேவையில்ல. ஓகேவா? அப்படி ஜாலியாக இருக்கலாம். அதுக்கு நம்மலாம் கோரஸை சேர்ந்து என்ன சொல்ல போறோம்னா சூரியன் எஃப்எம் 93.5 கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்கு. இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு. சார் ஓடிபி பெரியவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ இருக்கிற வாலிப வயசு 5758 அப்படியே இப்படி 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 டெவலப் பண்ணிக்க வேண்டியதான். அது உங்க பேர்ல வந்து எல்லா தப்பையும் போடணும். சாரி சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, லேட் ஆகிடுச்சு. பரவாயில்லைங்க அது பரவாயில்ல. டிராஃபிக் ஜாஸ்தியாக இருந்ததுங்களா? ஆமாங்க என்ன பண்ணுறதுங்க, வண்டி அதிகமாகிடுச்சு இல்லைங்களா, டிராஃபிக் அதிகமாக தான் செய்யும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கப்பா? பரவாயில்லைங்க, நான் கோயம்புத்தூர் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. அப்படியே வேடிக்கை பார்த்து அப்படியே போயிடுச்சுங்க டைம். எவ்வளோ சேஞ்சுங்க? நான் இங்கே தாங்க படித்தேன், ஜிஆர்டியில் விஷுவல் கம்யூனிகேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மரமாக இருக்குங்க. 10 வருஷம் முன்னாடி நிறைய மரமாக இருக்கும். ரோடெல்லாம் அகலமாயிருச்சு, பெருசாகிடுச்சு, டெவலப்மெண்ட்லாம் இருக்குது தான். ஆனால் என்ன பயங்கர சூடாயிருச்சுங்க. மரம்லாம் எடுத்து அப்படி தானே இருக்கு. காலேஜ் படிக்கும்போது என்னென்ன கூத்து வச்சிருக்கேன் தெரியுங்களா? அப்படியே காலேஜ்லேருந்து நடந்த லக்ஷ்மி மில்ஸ் ஜங்ஷன் வரையும் போயிருதுங்க பேசிக்கிட்டே. அப்படியே போய் டீ சாப்பிட்டு திருப்பி போயிருதுங்க. சில சமயம் அப்படியே பேசிக்கிட்டே கேஜி தேட்டர் வரையும் போயிருக்கேங்க. போய் படம்லாம் பார்த்துட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து தூங்கிட்டு திருப்பி போயிருதுங்க. அது ஒரு ஜாலிங்க. இப்போல்லாம் அதை யோசிச்சு பார்த்தா அவ்வளோ இதாக இருக்குங்க. அதெல்லாம் திருப்பி கிடைக்காதுங்க இல்லைங்களா? நான் ஈரோடில் இருக்கேங்க. நான் ஈரோடில் இருந்தால் வரேன். இப்போ எங்கள் அப்பா மளிகை கடை வச்சுருக்காருங்க திண்டலில், சக்கரா நகரில், ரோசியா மளிகை ஸ்டோர்ஸ். நான் அப்படியே அவர் கடையை பார்த்துக்கிட்டு அவருக்கு ஒத்தாசையாக இருக்கணுங்க. அதில் பெரிய ஈடுபாடு கிடையாதுங்க எனக்கு. எனக்கு ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகணும்னு ஆசைங்க. ஆனால் அதுக்கு மெட்ராஸு இல்லை பெங்களூர், பாம்பே அங்கே எங்கே போனதாங்க உண்டு. ஈரோடில் நமக்கு என்ன கிடைக்குங்க? அதனால் நான் அப்படியே ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேனுங்க. ஃப்ரீலான்ஸ்னால் எப்படி சொல்கிறதுங்க, இப்போது நீங்கள் உங்களை மாதிரி தாங்க. நீங்கள் ஒரு சவாரிக்கு போகிறீங்க, அதுக்கான காசு வாங்கிக்கிறீங்க. அந்த மாதிரி தாங்க இது. நான் ஒரு வேலை பண்ணுறானுங்க, அதுக்கான காசு வாங்கிக்கிறேங்க. ஆனால் என்னன்னாங்க, அதில் நல்ல கிளைண்ட்டு கிடைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஊரில். ஏதாவது பிரச்சனை ஆகிட்டே இருக்குங்க, சரியாக காசு தரது இல்லைங்க. அதனால் வெறும் ஃபாரின் கிளைண்ட் தான் பிடிக்கிறதுங்க. அவனுங்க வெப்சைட் ஒன்று வச்சுருக்கானுங்க, அதுலேருந்து எடுத்துக்கோனுங்க கிளைண்ட்டு. அது ஏதோ போயிட்டுருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஆட் ஏஜென்சிலாம் இருக்காங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி தாங்க, பேச ஆரம்பிச்சுன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு போர் அடினா பரவாயில்லைங்க, ரேடியோவில் கூட ஏற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். அது நான் பேச ஆரம்பித்தா அது போயிட்டே இருக்குங்க. அதாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆட் ஏஜென்சிலாம் வச்சுருக்காங்க, போகலாம். ஆனால் அப்பா அம்மா விட்டு போகணும், அதனால் நான் போகலைங்க. வீட்டில் இருந்தாலும் ஒரே பிரச்சனை தாங்க, ஜென்ரேஷன் கேப் ஜாஸ்தி. அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணோன்னா அம்மா ஒரே குடைச்சலுங்க. அவங்களுக்கு எவ்வளோ பண்ணாலும் பத்தாதுங்க. இந்த அடிக்கிறதுக்கெல்லாம் களைச்சி போட்டு திருப்பி க்ளீன் பண்ணிருப்பாங்க. அப்படியே போங்க. அன்றைக்கி ஆனால் க்ளீன் பண்ணும்போது ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுங்க. ஃப்ரெண்டோட நோட்டு கிடச்சிதுங்க. என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ண நோட்டு, பேர் கதிருங்க. இங்கே பாஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப நாளாக வைங்க. அதான் யோசிச்சேங்க, அப்படியே அங்கே எடுத்துகிட்டு வந்து நோட்டை வச்சு அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஏன்னா எத்தனை பேர் இப்போ நேரில் வராங்க இல்லைங்களா? அவன் ஒருத்தன் தான் தொடரில் இருக்கான் வேறு. சரி, அப்படியே நேரில் வந்து அவனுக்கு நோட்டு காமி சர்ப்ரைஸ் பண்ணலாம். அவனால் மறக்கவே முடியாது பார்த்தீங்களா, லைஃப் முழுக்க முடியாது. அதான் அப்படியே யோசிச்சுங்க. மற்றவங்கலாம் இந்த இன்ஸ்டாகிராமு அதில் தாங்க தொடரில் இருக்காங்க, வேறு எதுலேயும் இல்லைங்க. இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுங்க. உலகம் சின்னதாகிடுச்சுங்க. ஆனால் பார்க்கும்போது கொஞ்சம் சில சமயம் கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சுங்க காலேஜில். கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு தலை காதலுங்க. நல்ல ஃப்ரெண்டுங்க, பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க மளிகை கடை வச்சுருக்காங்க அப்படின்னோட தெரிய வந்துச்சுங்க. எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சுங்க, அவங்க வீட்லேயும் மளிகை கடை வச்சுருக்காங்கன்னு. நான் கேட்டேங்க, சரி நம்ம 2 பேருக்கு பொருத்தமாக இருக்கோம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. அவன் ஒத்துக்கலைங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, துபாயில் இருக்கா, குழந்த இருக்குங்க. ஆனால் சந்தோஷமாக தான் இருக்கேன், நல்ல புருஷனுங்க. சார் நான் திருப்பி பாருங்க, நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேனுங்க. உங்களுக்கு போர் அடிக்குன்னா பரவாயில்லைங்க, ரேடியோலையும் கூட ஏற்றிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பாக நினச்ச மாட்டேன். அது யாராவது பேச துணை கிடச்சா பேசிட்டே இருப்பானுங்க. நான் பாருங்க இவ்வளோ பேசிட்டு என் பேரை சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா? என் பேர் ரிச்சர்டுங்க, ரிச்சர்டு கேடி. கேடினா எங்கள் அப்பாங்க, கெவின் துர்ராஜ். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் தான் பேசிட்டே இருக்கேன், நீங்கள் ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. ரொம்ப நல்ல மனசுலாம் தெரியுறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட தொழில் சுத்தம் இருக்குங்க. அதாவது நீங்கள் வந்து ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டணுங்க, பேசக்கூடாது. கரெக்டு தானுங்க.
அதில் கரெக்டாக இருக்கீங்க நீங்கள். உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தெரியுறீங்க நீங்கள். அதாங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குதுங்க. என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா இல்லைங்களா, எனக்கு அவங்க ஒருத்தங்க தாங்க இருக்காங்க, வேறு யாரும் கிடையாது. நான் இங்கே நிப்பாட்டிருக்கேன். இங்கேங்களா? ஆமாங்க ஆமாங்க. சாரிங்க, நான் திடீர்னு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு இந்த வாலெட் பேமெண்ட் பண்ணிடுறேன், சரிதானுங்க? ஓகே தானுங்க. உங்களை சந்திச்சல ரொம்ப சந்தோஷங்கண்ணா. வரேங்க. நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க, நான் தான் பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. உங்கள் கடையை பார்த்தோன்னங்க ட்ரெஸ் எடுத்து அங்கே தான் எடுப்பேன்னு முடிவு பண்ணுறேங்க. ஏன் தெரியுங்களா? உங்கள் கடையோட பேருங்க இதுதான், இங்கிலீஷில் ஐரனின்னு சொல்லுவாங்க. ஆதாம் ஏவாள் உடுப்பலாம் தான் சுற்றுனாங்கன்னு இது வரைக்கும் நான் எல்லாத்துலேயும் அப்படி தாங்க படிச்சிருக்கேன். இந்த ஓவியத்தெல்லாம் கூட அப்படி தான் சித்தரிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க பேரில் நீங்கள் ஒரு துணி கடை வச்சிருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு யோசனை. நான் ஆக்சுவலாக ஈரோட்லேருந்து வரேங்க. துணி எடுக்கிறதுக்காக வரல, ஈரோட்டில் நிறைய துணி கடை இருக்குது. ஆக்சுவலாக அங்கே தான் ஜெட்டி பனியன்லாம் தரமான குவாலிட்டியில் சீப்பான ரேட்டில் கிடைக்கும். எல்லோரும் பல்காக வாங்கிட்டு அவங்க ஊருக்கு போவாங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போகிறாங்களே. இப்போ நான் ஈரோடை பற்றி எதுக்கு சொல்ல வந்தேன்? நீங்கள் துணி கடை வச்சிருக்கனால உங்களுக்கு ஈரோடை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கேன். நான் ஆக்சுவலாக ஈரோட்லேருந்து என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வந்துடுங்க. அப்படியே உங்கள் கடையை பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு நைட்டி துணி வாங்கிட்டு போகலான்னு தோணுச்சு. என்னடா அவன் சுற்றி சுற்றி பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? அது அப்படி தாங்க, நான் பேச ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் நேரம் அவங்க என் வாயை மூடுறதுக்கு. என்னத்தை சொல்கிறதுங்க, நான் எவ்வளோ சொன்னாலும் என் அம்மா என் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. துணியெல்லாம் பழசாயிருச்சு மாதிரி புது நேட்டி எடுத்துக்குன்னா கேட்குறதே இல்லை. அப்படி காசு சேர்த்து வச்சு என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியல. கேட்டால் என் கல்யாணத்துக்குன்னு சொல்லுவாங்க. அதான் எதுக்கு போகும்னா எதுவுமே கேட்குறீங்க. தண்ணியில் நினச்சா சுருங்குமா? இல்லை அது கல்யாண வயசு தான். நான் நம்ம ரெடியாக இருக்கணும் இல்லைங்களா? எங்கள் அப்பா கல்யாணம் ஆகும்போதே ஒரு வயசு 33ங்க. எனக்கு இப்போ 28 தான். எங்கள் அம்மா கல்யாணம் ஆகும்போது அவங்க வயசு 29. தாத்தா கதையாக சொல்லுவாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டா இருப்பாங்க மனுஷன் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் பாருங்கள், 28 வயசுலேருந்து ஒரு கண்ணோட்டம் 58 வயசில் எப்படி மாறுது? இதுலேருந்து என்ன தெரியுதுங்க? எல்லாரும் அவங்கவுங்க கண்ணோட்டத்தில் சரிதான் இல்லைங்களா? இது எவ்வளவு? 650 ரூபான்னு போட்டிருக்கு. சரி, இது நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இதையும் சேர்த்து எனக்கு 1000 கொடுக்க முடியுங்களா? இல்லை வேணாம். இதுவே மாலை பெரிய கடையாக இருந்தால் நம்ம வந்து பேரம் பேச மாட்டோம். இங்கே மட்டும் ஏன் எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? 300 ரூபா சேமிச்சுன்னா என்ன பண்ண வரேன்? பரவாயில்லைங்க, இது 2 எனக்கு கொடுத்துருங்க. ஆக்சுவலாக உங்கள் கஷ்டம் எனக்கு புரிஞ்சுருக்குங்க. வெரி சாரி. நானும் கடை வச்சுருக்கேனுங்க. ஈரோட்டில் ரோசியா மளிகை ஸ்டோர்ஸ், திண்டலில் சக்கரா நகரில் இருக்குது. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடையில் இருந்து வாங்கிட்டு போகணுங்க. உங்கள் கடையை வந்து நான் வாங்கிட்டு போன மாதிரி நீங்களே என் கடையில் வந்து எதாவது வாங்கிட்டு போகணும். அதாவது சின்ன கடை வியாபாரம் கொடுக்கணும்னு நம்ம அரசாங்கமே சொல்லுது இல்லைங்களா? என்னங்க நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க? ரொம்ப நேரம் நான் தான் பேசிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதாவதுங்க, நான் உங்ககிட்ட சொன்னா இல்லைன்னு தெரியலைங்க, நான் பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்பானுங்க. ரொம்ப நேரம் அவங்க என் வாயை மூடுறதுக்கு. ஐயோ 5 மணி ஆச்சுங்க, என் ஃப்ரெண்டு வேற பார்க்க போகணுங்க, லேட் ஆகிட்டு இருக்கு. ஐயோ பேசிட்டே இருக்கும்போது போகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. வெரி சாரிங்க. நான் இன்னொரு நாளைக்கு வரேங்க, நம்ம பொறுமையாக பேசலாம் சரிங்களா? பாய்ங்க. முடியலடா. ஆடம்ஸ் பியூட்டிஃபுல் ஐரணி. சார், எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா? 5 minutes. நான் செட்டை முடிச்சுட்டு வந்துடுறேன். அது பரவாயில்லைங்க. சார், உங்கள் கமிட்மெண்ட் என்னால் அட்மையர் பண்ணாமல் இருக்க முடியும். 12 வயசுல இருந்த நான் மட்டும் இப்போ என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோங்க, உங்கள் முன்னாடியே 4 அரை பலார் நிறைஞ்சிருவானுங்க. உங்களை பார்க்கும்போது சார், அதே தான் சார், இந்த கமிட்மெண்ட் தான் சார். எனக்கும் கராத்தே கற்றுக்கணும் போல ஆசையாக இருக்குங்க. சின்ன வயசில் நானும் கராத்தே கற்றுட்டு இருந்தேன் சார் ஸ்கூலில். அப்போல்லாம் எனக்கு தோணும், இது என்னது கியான்னு கத்துறாங்க. அப்போ சார் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 2ன்னு ஒரு கேமு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் ரயுன்னு ஒரு கேரக்டர் ஹடூக்கன் அப்படின்னுவா சார். அதை பார்த்துட்டு நானும் கியாக்கு பதிலாக கிளாஸில் ஹடூக்கன்னு கற்றுட்டேனுங்க சார். எங்கள் சாருக்கு வந்து பாருங்க ஒரு கோவம், எல்லாரும் முன்னாடி வச்சு 4 தடவை அரைஞ்சிட்டாருங்க. மானம் போச்சுங்க. ஆனால் அவர் ரொம்ப ஓவராக தாங்க பண்ணுவார்.
அவர் என்றது கூட தமிழ் மொழியில் 1 2 3 எண்ண மாட்டார். இச்சினிசான ஜாப்பனீஸ் மொழி தான் எண்ணுவார். அவர் ஊர் கோபிச்செட்டிப்பாளையங்க, எங்கள் ஊர் பக்கம் தான். ஆனாலும் அப்படி தாங்க பண்ணுவார். இந்த கராத்தே கூட நம்ம ஊருக்கு தான் போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நடுவில் படம் கூட எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லை. ஆனால் அப்படின்னா நம்ம 1 2 3ன்னு நம்ம மொழி தான் கற்றுக் கொடுத்துருப்போம். அவன் பாருங்க தெளிவாக காலையை மட்டும் எடுத்துக்கிட்டான். 1 2 3 இங்கே விட்டு போட்டு போயிட்டான். நம்ம ஆளுங்க தான் அங்கேருந்து இச்சினியை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி சொன்னால் தான் கராத்தே ஓடுறோம். சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, கராத்தையை மட்டும் நம்பி இருந்துடாதீங்க சரிங்களா. கலை நல்ல கலை தான், ஆனால் கொஞ்சம் கோளாறு இருக்குங்க. இப்படிதான் சார் எனக்கு ஸ்கூலில் ஒரு சின்ன சண்டைங்க ஒரு பையனோட. நலமா அடிக்கடி வரும் போயிடுச்சு. சரி நாம தான் எல்லா பெல்ட் ஆச்சேன்னா அப்படியே கராத்தே பொசிஷனில் ரெடியாக உட்காந்துட்டானுங்க சார். அவனுக்கு ஒன்றும் புரியலிங்க. கவாட்டைக்கு நடுவில் விட்டாம்பாருங்க ஒரு விடு. வலி தாங்க முடியலைங்க சார். ஒன்றுக்கு போகிறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டானுங்க. அப்போலேருந்தே கராத்தேனா ஒரு வெறுப்பு. ஆனால் எங்கள் அம்மா சார் இன்னும் அந்த பெல்ட்டை வந்துட்டு அப்படியே பெருமையா இப்போ ஏதோ கேட்க வந்தீங்க. ஐயோ சாரி சார், நான் பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்பாருங்க, மறந்துடுவானுங்க. அதாவது மறுபடியும் மறந்து தயவுசு அதுக்கு முன்னாடியே சொல்லிடு. அது ஒன்றும் இல்லைங்க, நான் ஃப்ரெண்டை பார்க்க வந்துடுங்க. நம்பர் 86 இங்கேருந்து 3வது வீடு அங்கேங்க. சரி சார், சரி சார், கராத்தே விட்றாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க சரிங்களா. தேங்க்யூ சார், வரேன் சார். சார் 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 ஒரு நிமிஷம் சார். ஓ வரேங்க. யார் வேணும்? குமரன் தானே, கதிரோட தம்பி. ஆடா ஆள் அடையாளமே தெரியாம வளர்ந்துட்டியே, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. சாரி, நீங்கள் யாருன்னு சொன்னீங்கண்ணா? நான் ரிச்சர்டா. நம்மெல்லாம் சேர்ந்து கங்கா தேட்டரில் லீவ் படம் பார்க்க போனோமே, ஞாபகம் இருக்கா? அப்போ நீ சின்ன பயலாக இருந்த. ஆமாண்ணா, சாரி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை அதான். அது பரவாயில்ல பரவாயில்ல. நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கண்ணா. எங்க உங்க அண்ணன்? அண்ணாவா? டார்ஜிலிங் போயிருக்காருண்ணா, அவரோட ஹனிமூன்ல, அதான். ஓ கதிருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? இப்போதானே ஆச்சு. போன மாதம் 14ஆம் தேதிண்ணா. பத்திரிக்கை அனுப்பிச்சிருந்தான், என்னால் தான் வர முடியல. சரிங்க. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு வேலையை அப்படியே வந்தேன். சரிங்க சரிங்க. சரி அப்படியே புது மாப்பிள்ளையை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் ஃபோன் பண்ணல. ஓ பல்பு வாங்கிட்டேன். கல்யாண பரிசாக காலேஜில் யூஸ் பண்ண நோட்டுன்னு கிடச்சிது. ஓ ஓ சரி அது அப்படியே என் ஒய்ஃப்ட்ட காமிச்சு, உன் புருஷன் படிச்ச லட்சணத்தை நீயே பாருன்னு காமிச்சு. சரி அவங்க வந்தாங்கன்னா நீ கலாய்ச்சிரு. பசங்க வந்தாங்களா? டெல்லியில் சக்தினா இருக்காருங்களேண்ணா, அவர் கூட வந்துட்டு போனாருங்களே. ஓ வந்தான். ஆமாண்ணா. அதான் மாதிரி டெல்லியிலேருந்து அவனால் வர முடிஞ்சுது, என்னால் தான் வர முடியல. சரி நல்ல விஷயம். கதிருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாண்ணா. காலையில் டாக்ஸியில் வரும்போது கூட நாங்கள் காலேஜில் அடிச்சு கூத்து பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சரிங்க. சரி கிளம்புறேன். அண்ணா ஒரு 5 நிமிஷம்ண்ணா, நான் இந்த பக்கத்தில் கடைக்கு போய் பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேண்ணா. பாட்டி தனியாக இருக்காங்க, வேலைக்காரக்க வரக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இங்கே இருந்தீங்கன்னா நான் போய் மெடிசனும் பால் பாக்கெட்டும் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேண்ணா. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் போய் இதுக்கு போய் இவ்வளோ பேசிக்கிட்டு நான் உட்காந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை. சரிண்ணா சரி, வந்துடுறேன். நீங்கள் உள்ளே உட்காந்துக்கோங்கண்ணா. நான் இங்கே இவரோட உட்காந்துட்டு இருக்கேன். இவரோடையா? ரொம்ப நேரமாக துடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு பேர் என்ன? பீட்டில்ண்ணா. சரி நீங்கள் பாருங்கள், நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். மிஸ்டர் பீட்டில். உன்ன மாதிரியே எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தான், பேர் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். எப்படி பேர் நல்லா இருக்குல்ல? சண்டை போடணும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஏதோ ஓடிச்சுன்னா உனக்கு சோறு வேணாம், தண்ணி வேணாம், எதுவும் வேணாம். திருட யாராவது வந்தால் கூட அவன் கண்டுக்க மாட்டான்.
அதான் அவன் வந்த கொஞ்ச நாள்லயே அவனுக்கு ஜேம்ஸ் பாண்ட்னு பேர் வச்சாச்சு. அவன் எப்படின்னா சும்மா ஜேம்ஸ் பாண்ட்னு விட்டு வரமாட்டான். பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொன்னால் தான் வருவான். அப்படி பழக்கி விட்டாச்சு. சின்ன வயசுலேயே போயிட்டான் பாவம். ஒரு வேளை உயிரோடு இருந்திருந்தா உன்ன மாதிரி அழகாக இருந்திருப்பான். உன் பேர் நல்லா தான் இருக்கு, பீட்டில். கண்டிப்பாக கதிர் தான் வச்சுருப்பான். காலேஜ் படிக்கும்போதே அவனுக்கு இந்த பீட்டில் பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். அவன் சொல்லி தான் எனக்கு பீட்டில் பற்றியே தெரியும். இந்த பீட்டில், ஈகிள்ஸ், ஃப்ளாய்ட் அவன் சொல்லி தான் கேட்க ஆரம்பித்தேன். ஒன்றும் புரியாது, ஆனால் ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. அப்பா கடையில் இல்லாத சமயத்தில் கடையில் வேலை பார்க்குற ஒரு பையன் இந்த ஹோட்டல் பாட்டு போட சொல்லி கேட்பான். ஹோட்டல் கலிஃபோர்னியா. கலிஃபோர்னியான்னு சொல்ல தெரியாது அவனுக்கு. பாவம் கிராமத்து பையன். அவனுக்கு அது எவ்வளோ பிடிக்கும்னா அவங்க ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழாவில் இந்த குளோரடியோவில் அந்த பாட்டை போட்டு விட்டான். ஊரே கேட்டுச்சு. அப்புறம் எல்லாரும் திட்டி அமிச்சாங்க. இதெல்லாம் கதிர் எனக்கு சொல்ல போய் தான் நடந்துச்சு. அப்படி ஒன்றா பழகி அவன் கல்யாணத்துக்கு கூப்பிடாம விட்டான். இங்கேதான் இருக்கு வீடு. ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒத்தாசையா இருந்திருப்பேன்ல. நீ ஏன் கூப்பிடாம விட்டான்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒருவேளை கண்டிப்பா வந்துருவான்றதுக்காக தான் கூப்பிடாம விட்டானோ. எனக்கு ஜென்ரலாகவே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. கதிர் ஒருத்தங்கிட்ட தான் நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டலாம் இருந்தேன். முதல்ல அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கால் மிஸ்டு கால் ஆச்சு. சரி, அவன் பெரிய கம்பெனியில் பிஸியாக இருப்பான், அவங்க மளிகை கடையில் வெட்டியாக தானே இருக்கும் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ நான் கல்யாணத்துக்கும் கூப்பிடலையா? அதை நினச்சாதான் வருத்தமாக இருக்கு. சக்தின்னு சொன்னால அவன் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது, வேற பேட்ச். பரவாயில்ல, அவன் வந்தானே. மற்ற பசங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல நான் ஒருத்தர் இருக்கேன்றதை அவங்க மறந்துருப்பாங்களாட்டு இருக்கு. இதில் என்ன காமெடினா, நான் வேலையை விட்டுட்டு கதிரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்தேன் நோட்டை தூக்கிட்டு. ஏன்டா அப்படி பைத்தியக்காரத்தனம் பண்ணுறாங்க? அப்பா கேட்டார். நீங்கள் சும்மா இருங்க, நண்பனை பார்த்து பல வருஷம் ஆச்சு. என்னை பார்த்தா அவன் அப்படியே ஷாக் ஆயிடுவான். இந்த நோட்டை பார்த்தா அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும்னு சொன்னேன். ஆனால் அவன் எப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி எனக்கு கொடுப்பான்னு நான் நினச்சி பார்க்கல. வீட்டில் கேட்டாங்கன்னா நான் அப்படியே மாற்றி சொல்லிடுவேன். தெரிஞ்சதுன்னா ரொம்ப வேதனைப்படுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் வெளியூருக்கு போய் ஏதாவது வேலைக்கு போனேன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு எங்கள் அப்பா அம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஸ்கூல்லையும் இருந்ததில்லை, காலேஜ்லேயும் இருந்ததில்லை. ஏன்னு தெரியாது. கதிர் தான் ஒரே ஃப்ரெண்டுன்னு நினச்சேன் நான். ஆனால் அவன் என்ன அப்படி நினைக்கல போல் இருக்கு. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, தனியா இருக்கேன்னா
அதனால தான் புதுசாக யாராவது பார்த்தா கூட நல்லா பழகின ஃப்ரெண்டு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உங்ககிட்ட பேசுகிற மாதிரி அந்த மாதிரி யார் அவன் அப்படின்னு பல பேர் நினச்சிருக்காங்க. நான் பெருசாக எடுத்துக்கிட்டு அப்பா அம்மா தான் எனக்கு ஒரே ஃப்ரெண்டு. இப்போ அவங்கள விட்டு தூரம் போயிட்டேன். அவங்களும் என்ன மறந்துடுவாங்களோன்னு தோணுது. கடையில வேற சரியான கூட்டங்களா, அதான். தேங்க்யூ ஃபார் லிசனிங். அண்ணா 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 சார் சார் இங்க பாரு சார். சார் சார் கவிதை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போ சார். இப்படி எதுவுமே சொல்லாம போனா எப்படி? அவ்வளவு மொக்கையாவா இருக்கு என் கவிதை. ஒருவேளை ஓவர தத்துவம் பேசிட்டோமோ? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. காட் இஸ் கிரேட். ஒருத்தர் போனா என்ன, இன்னொருத்தர் வந்துட்டாரு. சார் ஒரு கவிதை சார், கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். இன்று போய் நாளை வா என்று பலர் கூறுவர், ஆனால் நாளை போனால் என்று வர முடியும் என்று யார் கூறுவர்? முடியாது என்ற சொல்லுக்கு எங்கோ உண்டோ சாட்சி, ஆனால் முடியும் என்ற சொல்லுக்கு அந்த கடவுள் கொடுப்பாரா காட்சி. எப்படி சார் இருக்கு நம்ம கவிதை? சூப்பர் சார். என்ன ஒரு வித்தியாசமான கவிதைங்க. ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை போல இருக்குதுங்க. எப்படி இவ்வளோ அழகான ஒரு கவிதை உங்களுக்கு தோணுச்சு? சார் அப்படி கேளுங்க சார். நான் நேத்திக்கு கூட இதே தான் சார் உட்காந்துட்டு இருந்தேன். நேத்திக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். யோசிச்சு பார்க்கும்போது விட்டதா இருக்க போறோம்னு தோணும்போது நேத்திக்கு நாளைக்கு என்ன வித்தியாசம் தோணுச்சு. சார் இப்ப பாருங்க, என் வாழ்க்கையில நேத்திக்கு இன்னைக்கு மாதிரி இருக்கு, இன்னைக்கு நாளைக்கு மாதிரி இருக்கு. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது மண்டை குழம்பு வந்ததுதான் சார் அந்த கவிதை. சார் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கொஞ்சம் அதிகமா பேசுவேன். வாய் தந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தை அருவி மாதிரி கொட்டும். இன்னொரு கவிதைக்கு லீடு கிடைச்சிச்சு. அதாவது சார் பிரிஞ்சு போனானே திருவிழாவில் பார்த்த மாதிரி இருக்குதுங்க. உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. அதாவது சார் எனக்கு அதே பிரச்சனை தான். பேச ஆரம்பிச்சேன்னா பேசிக்கிட்டே இருப்பேங்க. நீங்க வந்து கவிஞ, அதனால அருவி மாதிரின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு எப்படி தோணும்னா, எப்படி போயிட்டு இருக்கிற மூத்திரத்தை நிறுத்த முடியாதா அந்த மாதிரி தாங்க எனக்கு பேச்சும். ஒரு தடவை ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியாதுங்க. அதுவே நினைத்தான் உண்டு. சார் இது ஒரு கவிதை தான் சார். சார் பாக்குறவன கண்ணோட்டத்துல தான் சார் அது கவிதையா இல்லையானே முடிவாகுது. இப்ப பாருங்க, நம்ம மட்டும் தான் ஒரு ஜீவன் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா உங்களை பார்க்கும்போது என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கானேன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல என்ன மாதிரியே நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வருத்தப்படுறதானே தெரியல. ஆஹா, இதுவும் கவிதை மாதிரி இருக்கே சார். கூட யாராச்சும் இருந்தா சந்தோஷம் கூடும், வருத்தம் குறையும்னு சொல்லுவாங்க. எனக்கு உங்களை சந்திச்சதுல என்னோட பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு சார். ஒரு 10 கிலோ குறைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேங்க சார். சார் அப்படி 10 கிலோனா உடனே குறைய கூடாது சார். நீங்க எதுக்கு டாக்டர் பார்க்கறது நல்லது. சார் தப்பா எடுத்துக்க, நான் இப்படி பேசுவேன். சார் எனக்கு வேடிக்கை பேச்சு ரொம்ப பிடிக்கும் சார். வாழ்க்கையே வேடிக்கையா போயிட்டு இருக்கறனால இந்த மாதிரி பேச்சலாம் நம்ம கேட்கறது ரொம்ப கம்மிங்க. நான் ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். எனக்கு ஒன்னு சொல்லணும் சார் உங்ககிட்ட. என்னடா யாரும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கறாங்களே, சுத்திட்டு இருக்கும்போது ரொம்ப தனியா சுத்திட்டு இருக்கிற டைம்ல உங்களை இங்க பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது சார். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னெல்லாம் மாத்தி கூட நினைக்கலாம் வெறும் ஒரு கண்ணோட்டம் தான். இப்படி இருக்கிறதுல ஒரு அழகு இருக்கு அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். ஆனா அந்த மாதிரி உலகத்துல இருந்தா நீங்க நானும் வந்திருக்கோம் சார். வாழ்க்கையில சார் ஒரு பெரிய விஷயத்தை எனக்கு நீங்க சிம்பிளா சொல்லி கொடுத்தீங்க சார். உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அருவி கொட்டிருச்சு, ஒண்ணுக்கு போயாச்சு. சார் நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கல சார். நீங்க பேசுறது கூட எனக்கு எதுவுமே கேட்கலங்க சார். அதானே நம்ம கேட்கலன்னா சார், அந்த வானம் இந்த பூமி இவங்களுக்கு கேட்டிருக்கும், அது போதும் சார். ச்சே, சான்ஸே இல்ல சார். இன்னொரு கவிதை சார். ஒன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா, இவ்ளோ நேரம் பேசியிருக்கோம், ஆனா நம்ம பேரே தெரிஞ்சுக்கல பாத்தீங்களா? ஐயோ பேரை சொல்லிடுறேங்க சார். சார் ஏன்? நானும் சொல்ல மாட்டேன். நம்ம அந்நியர்களாவே இருந்துருவோம். என்ன சார்? அப்பதான் நம்ம சந்திச்சு சந்திப்போம், இந்த பேச்சும் ஒரு கவிதைவாளா இருக்கும். என்ன சொல்றீங்க? நெஞ்ச நக்கிட்டீங்க சார். ஆனா ஆரம்பிச்சதே நீங்க தானே சார். சார்
நேரமா இதுக்கு மேல நான் போலான்னு வச்சுக்கோங்களேன், என் பொண்ணாட்டி என்ன செருப்புல அடிப்பா. நான் கிளம்புறேன் சார். செருப்பால் அடிச்சா வலிக்கும் சார். எங்க அம்மா நடிச்சிருக்காங்க, அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குறோம்ல. நீங்க போயிட்டு வாங்க. சரி சார், பாய் சார். பாய். பார்க்கலாம். நீங்களா? அட வாருங்க, சின்ன உலகங்க. ஓடிபி 4768. இது பாருங்க, நீங்க திருப்பி வருவீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லைங்க. கடவுள் எப்படி முடிச்சு விடுறாரு பாத்தீங்களா? உங்களுக்கும் எனக்கு ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு போல் இருக்குங்க. உங்களை பார்த்துட்டு போறேங்க. ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. ஆனால் அவன் தம்பி பாருங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்க. பயங்கர சந்தோஷமா ஆயிடுச்சுங்க எனக்கு அவனை பார்த்தோன்னே. சின்ன பையனா இருந்தா பரவாயில்ல, பார்க்குறேன். இன்னொருத்தருங்க, அவருக்கு எனக்கு ஒரே பிரச்சனைங்க. பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்போம். நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டேங்க. அப்படியே பேசிட்டே இருந்ததுனால டைம் போனதே தெரியலைங்க. ரொம்ப நல்லா மனுஷனா இருக்காருங்க.